இன்றைக்கி ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நீங்கள் வீட்டை நல்லா நீட்டாக ஆர்கனைஸ்டாக வைக்கணும்னு நினைக்கிற ஆளா? உங்கள் வீட்டில் ஷெல்ஃப்ஸ் எல்லாம் கம்மியாக இருக்கா? இந்த அன்பாக்சிங் வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. வெல்கம் பேக் டு மை சேனல். ஃபர்ஸ்ட்டாக அன்பாக்ஸ் பண்ண போகிறது கிச்சன் ஆர்கனைசர், கிச்சன் கேபினட், கிச்சன் ரேக் அப்படின்னு என்ன வேணால் இந்த ப்ராடக்ட்டுக்கு நம்ம சொல்லிக்கலாம். இது ஒரு மல்டி பர்பஸ் ப்ராடக்ட்னே சொல்லலாம். இது கிச்சன் ரேக்காகவும் யூஸ் பண்ணலாம், பெட்ரூமில் துணியெல்லாம் மடித்து வைக்கிற கபோர்டாகவும் யூஸ் பண்ணலாம், வெளியே ஷூவெல்லாம் வைக்கிற ஷூ ரேக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் கிச்சனில் தான் யூஸ் பண்ண போகிறேன். நான் மாடுலர் கிச்சன் வச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிராண்டோட நேம் ப்ரைமா. அமேசான் ஆப்பில் போய் ப்ரைமா கிச்சன் கேபினட்னு டைப் பண்ணிங்கனாவே உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் விசிபிள் ஆகும். இந்த கிச்சன் கேபினட்டோட ப்ரைஸு 2099. நான் 2 வாங்கினேன். ஸோ டோட்டலாக 4200 அரௌண்ட் ஆச்சு. இதை நம்ம ஈஸியாக அசம்பிள் பண்ணுறதுக்காக ஒவ்வொரு பார்ட்ஸ்லையும் லேபிள் ஒட்டியிருப்பாங்க. அதாவது இது பாட்டம், சைடு பேனல், டாப்பு, ஷெல்ஃபு அப்படின்னு சொல்லி லேபிள் பண்ணியிருப்பாங்க. அதை பார்த்து நம்ம கரெக்டாக அசம்பிள் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு அன்பாக்ஸ் பண்ணதையும் நான் ஒரு வெட் கிளாத் வச்சு எல்லாத்தையும் தொடச்சி எடுத்துட்டேன். இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஸ்க்ரூவெல்லாம் எதுவும் தேவை கிடையாது. இது ஜஸ்ட்டு டேப் அண்ட் லாக் ப்ரொசீஜர் தான். நீட்டாக அதாவது அந்தந்த இடத்துல செட் பண்ணி டேப் பண்ணாவே அது அப்படியே லாக் ஆகிக்கும். பட் ஃபிக்ஸ் பண்ணும்போது பார்த்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணால் அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஃபிக்ஸ் பண்ணுறத விட ரிமூவ் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். இது வந்து ஷெல்ஃபு பாருங்கள், இப்படி நீட்டாக லேபிள் பண்ணியிருக்காங்க. இந்த ஆர்கனைசரில் ஒரே ஷெல்ஃப் தான் கொடுத்துருக்காங்க. எனக்கு பர்சனலாக என்ன தோணுச்சுன்னா 2 ஷெல்ஃப் கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு தோணுச்சு. இதை ஃபிக்ஸ் பண்ணுறப்ப கூட ஒருத்தர் ஹெல்ப்புக்கு வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் கஷ்டப்படாமல் அசம்பிள் பண்ணிக்கலாம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக் தான். வுட்டில் போகலாம், பட் இதை விட கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். ரெண்டல் ஹவுஸுங்கிறதுனால நான் பிளாஸ்டிக்கே சூஸ் பண்ணேன். ஏன்னா எப்போ வேணால் நம்ம மாற்ற வேண்டியது வரும். பிளாஸ்டிக்கில் ஆர்டர் பண்ணும்போது நம்மளுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும், நம்மளுக்கு இது மாற்றுறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஃபிக்ஸ் பண்ணும்போது எனக்கே கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக தான் இருந்தது. உங்களுக்கு பட்ஜெட் ஒரு ப்ராப்ளம் இல்லைன்னா நீங்கள் வுட்லேயே போகலாம். வுட்லேயே கூட இப்போல்லாம் ரேக்ஸ் எல்லாம் நிறையா ஆன்லைனில் இருக்குது. பட் பிளாஸ்டிக் அளவு வுட்டு இருக்கிற மாதிரி தெரியல. நீங்கள் வுட்டில் போகிற மாதிரி இருந்தால் கார்பெண்டரை வச்சு நீட்டாக மாடுலர் கிச்சன் மாதிரி பண்ணிக்கிறது தான் பரவாயில்ல. இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணும்போது கன்ஃபியூஷன் இல்லாமல் ஃபிக்ஸ் பண்ணலாம். பாருங்கள், ஒவ்வொரு பார்ட்ஸ்லேயும் ஒரு ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க. இது என்னது, டாப்பா, பாட்டமா, சைட் பேனலா அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதை பார்த்து நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கணும். இப்போ ஓரளவுக்கு ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டேன். இப்போ பார்க்கும்போது பாருங்கள், ஒரு வுடன் கபோர்ட் மாதிரியே நம்மளுக்கு ஃபீல் தரும். இந்த ப்ராடக்டில் நிறையா கலர்ஸ் இருக்குது. ஒரு 4 கலர்ஸ் இருக்குது. நான் ஆர்டர் பண்ணியிருக்கிற இந்த கலர், அப்புறம் ப்ளூ வித் பிளாக்கு, அப்புறம் ஃபுல்லாக வுட்டன் கலரு, அந்த மாதிரி ஒரு 4 ஆப்ஷன் இருக்குது. மேனுவலில் பாருங்கள் நீட்டாக கொடுத்துருப்பாங்க. அதை நீட்டாக படித்து பார்த்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. சப்போஸ் அதை ஃபிக்ஸ் பண்ணும்போது தப்பு பண்ணிட்டா இந்த மாதிரி ஷார்ப்பான ஆப்ஜெக்ட் வச்சு ப்ரெஸ் பண்ணி இழுக்கணும். அப்போ தான் அது வந்து நம்ம கழட்ட முடியும். முடிஞ்ச வரைக்கும் அந்த ஆப்ஷனுக்கு போகாதீங்க. ஃபஸ்ட் டைம் ஃபிக்ஸ் பண்ணும்போதே பார்த்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ நான் ஆல்மோஸ்ட் ஒரு கேபினட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன். கடைசியாக நான் செல்ஃப் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இதுவும் ஈஸி தான். நம்மளுக்கு எங்கே தேவையோ அங்கே வச்சு நம்ம இன்சர்ட் பண்ணால் அது லாக் ஆகிக்கும். இதில் நம்ம ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு எந்த அளவுக்கு ஹைட் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆர்கனைசர் ஆல்ரெடி கிச்சனில் 2 வாங்கி வச்சுருக்கேன். ஒரு 6 மந்த்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நல்லா இருக்கிறதுனால தான் மறுபடியும் இப்போ 2 ஆர்டர் பண்ணேன். இப்போ ஃபஸ்ட்டு பாக்ஸ் எப்படி ஃபிக்ஸ் பண்ணோம் அதே மாதிரி செகண்ட் பாக்ஸும் எடுத்து ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு பண்ணும்போது கொஞ்சம் டைம் எடுத்து, செகண்ட் பண்ணும்போது பார்த்து கரெக்டாக பண்ணதுனால சீக்கிரமாகவே நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். பாருங்கள், எல்லாமே லாக் அண்ட் டேப் டைப்பு தான். இது ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு எந்த விதமான டூல்ஸும் நம்மளுக்கு தேவைப்படாது. கையிலேயே நம்ம ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பட் நான் மறுபடியும் சொல்கிறேன், ஃபஸ்ட் டைம் ஃபிக்ஸ் பண்ணும்போதே மேனுவல் நல்லா படித்து பார்த்து பண்ணுங்கள். இதை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு 2 பேர் கண்டிப்பாக தேவைப்படும். இப்போ 2 ஆர்கனைசரும் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. வாங்க இதை கொண்டு போய் கிச்சனில் வச்சு பார்க்கலாம். என்னோடய கிச்சனில் நான் கவுண்டர் டாப்புக்கு கீழே இதை வச்சுருக்கேன். நல்லா ஆப்டாக பொருந்திருச்சு, எந்தவித கேப்பும் இல்லாமல். அடுத்து நான் போடுற கிச்சன் மேக் ஓவர் வீடியோவில் இதெல்லாம் நான் ஆர்கனைஸ் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், என்னோடய கிச்சன் இதுக்கு முன்னாடி இப்படி தான் இருந்தது. என்னதான் கவுண்டர் டாப்பை நீட்டாக வச்சுருந்தாலும் கவுண்டர் டாப்புக்கு கீழே நல்லா இல்லை. ஸோ இந்த மாதிரி ஆர்கனைசர் வைக்கும்போது நம்மளுக்கு பார்க்குறதுக்கு நீட்டாகவே இருக்கும். வாங்க இப்போ செகண்ட் அமேசான் ப்ராடக்ட்டை அன்பாக்ஸ் பண்ணலாம்.
இந்த ப்ராடக்ட் என்னென்னா க்ளோசெட் ஆர்கனைசர், ஒரு வார்ட்ரோப் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சி நான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இருந்தாலும் நான் இதை வந்து ரிட்டர்ன் கொடுத்துட்டேன். அது ஏன்னு நான் கடைசியாக சொல்கிறேன். நீட்டாக பேக் பண்ணி வந்திருந்தது. ஒவ்வொரு கபோர்ட் மாதிரி, இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேக் மாதிரி தனித்தனியாக அவங்களே பேக் பண்ணி கொடுத்துருந்தாங்க. இது ஜஸ்ட்டு இதை ஓப்பன் பண்ணி நம்ம இப்படி கிளிப்பு மாதிரி பண்ணிட்டோம்னாவே அந்த ரேக்கு நம்மளுக்கு ஃபிக்ஸ் ஆகிடும். இது ஹேண்டிலு காப்பர் மாதிரி கலரில் கொடுத்துருக்காங்க. பார்க்குறக்கே நல்லா எலகண்ட்டாக இருக்குது. இந்த ஆர்கனைசர்லேயே எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா இந்த மேக்னெட்டிக் லாக் தான். 4 மேக்னட்ஸ் கொடுத்துருப்பாங்க ஒவ்வொன்றுக்கும் இன்சர்ட் பண்ணுறதுக்காக. ஈஸியாக லாக் ஆகிடும். இது வந்து ஒரு மூவபிள் ப்ராடக்ட்டு. ஈஸியாக எங்கே வேணால் மூவ் பண்ணி வச்சுக்கிறதுக்காக 4 வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுவும் ஃபிக்ஸ் பண்ணுறது ஈஸி தான். ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ண அந்த கிச்சன் கேபினெட்டோட இந்த க்ளோசெட் ஆர்கனைசர் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாகவே இருக்கும். சைடில் 2 ஹேண்டில் கொடுத்துருப்பாங்க. அதாவது நான் 4 ரேக்காக ஆர்டர் பண்ணேன். ஒவ்வொரு ரேக்குக்கும் 2 ஹேண்டில் கொடுத்துருப்பாங்க. இது எதுக்குன்னா நாம் இப்படி பிடிச்சி ஈஸியாக தூக்கி வச்சுக்கலாம். ஒன்று மேலே ஒன்று அடுக்கி வைக்கிறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதனோட ப்ரைஸ் வந்து 3198, அரௌண்டு 3200 ஆகுது. இப்போ இதை நான் கம்ப்ளீட்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். பார்க்குறக்கு நல்லா ராயல் லுக் கொடுத்த மாதிரியே இருந்தது. இது ஏன் நான் ரிட்டர்ன் கொடுத்தேன்னா, இது ரொம்ப சின்னதாக இருந்தது. நான் சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி ஆர்டர் பண்ணேன். பட் துணியெல்லாம் மடித்து வைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது. நான் பெட்டுக்கிட்டே வச்சு பார்த்தேன், நல்லா இருந்தது. பட் இது துணி வைக்க முடியாதுங்கிறனால நான் ரிட்டர்ன் போட்டுட்டேன். இப்போ 3rd ப்ராடக்ட் அன்பாக்ஸ் பண்ணலாம். மோஸ்ட்லி எல்லா ரெண்டல் ஹவுஸ்லேயும் இந்த ப்ராடக்ட் இருக்கும். இது ஷெல்ஃபெல்லாம் இல்லாததுக்கு ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஆர்கனைசர் தான். நான் ஆர்டர் பண்ணதில் என்ன டிஃப்ரென்ஸ்னால், மோஸ்ட்லி இது வந்து மல்டி கலரில் வரும். என் வீட்லேயும் மல்டி கலரில் இதே மாதிரி 2 ஆர்கனைசர் வச்சுருக்கேன். பட் இது என்ன டிஃப்ரென்ஸ்னால், இது கொஞ்சம் யூனிக்காக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ப்ரௌன் வித் கிரே கலர் மாதிரி யூனிஃபார்மாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஆர்டர் பண்ணேன். இது ஆல்ரெடி மீஷோவில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். பட் அது ரிஜெக்ட் ஆகிடுச்சு, என்ன காரணம்னு தெரியல. ஸோ அமேசானில் ஆர்டர் பண்ணேன். இதுவும் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸி தான். ஜஸ்ட் அப்படியே எடுத்து லாக் பண்ணுற மாதிரி வச்சு ப்ரெஸ் பண்ணோம்னாவே லாக் ஆகிடும். நான் ஆல்ரெடி வச்சுருக்கிற மல்டி கலர் ஆர்கனைசரோட இது வந்து குவாலிட்டி நல்லாவே இருக்குது. இதை நான் ஹாலில் யூஸ் பண்ணிக்கிறதுக்காக வாங்கினேன். டெய்லி நம்ம டே டு டே லைஃப்பில் டெய்லி சில பொருள் அப்பப்போ அடிக்கடி எடுப்போம். அதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்ம ஹால்லேயே இருக்கும்போது நம்ம ஈஸியாக போய் எடுத்துக்கிறதுக்காக நான் இதை ஆர்டர் பண்ணி வாங்கினேன். இதனோட ப்ரைஸு 1099. இதை நான் வந்து ஹாலில் ஒரு கார்னரில் கொண்டு போய் வச்சுட்டேன். வச்சதுக்கப்புறம் இதனோட லுக் இப்படி தான் இருந்தது. இதில் வந்து 7 ட்ராஸ் இருக்குது. நல்ல ஸ்பேஷியஸாக நிறையா பொருள் வச்சுக்கிற மாதிரி தான் இருக்குது. இதில் நான் என்னென்ன ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கேன்னா, என் பையனோட டாய்ஸு, கார் துடைக்கிற துணி, சின்ன சின்ன பேக்ஸு, அப்புறம் இந்த டூல்ஸ் எல்லாம் கட்டிங் பிளேட், ஸ்க்ரூ ட்ரைவர், அந்த மாதிரி சிசர்ஸ் இதெல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டேன். மேலே 2-3 ட்ராயரில் சாக்ஸு, லஞ்ச் டவல் அந்த மாதிரி பொருளெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். இப்போ வாங்க நம்ம கடைசி 4th ப்ராடக்ட் அன்பாக்ஸ் பண்ணலாம். அன்பாக்ஸ் பண்ணுற வீடியோவை நான் எடுக்க மறந்துட்டேன். ஸோ அசம்பிள் பண்ணுற வீடியோவை மட்டும் நான் போட்டிருக்கேன். எங்கள் வீட்டில் டிவிக்கெல்லாம் தனியாக ஷோகேஸ் எல்லாம் எதுவும் இல்லை. ஜன்னலில் இருக்கிற கேப்லேயே தான் இவ்வளோ நாளாக வச்சுக்கிட்டு இருந்தோம். அதை கொஞ்சம் பார்க்குறக்கு நீட்டாக ஆர்டர்லேயே அரேஞ்ச் பண்ணி வைக்கணுங்கிறதுக்காக தான் இந்த டிவி யூனிட் ஆர்டர் பண்ணேன். என்னோடய டெலிவரி அட்ரஸ்க்கு ஃப்ரீ இன்ஸ்டலேஷனெல்லாம் இல்லை. இன்ஸ்டலேஷன் சார்ஜாக 1250 போட்டிருந்தாங்க. ஸோ அதனால் நான் அதை ஆஃப் பண்ணல. ஹஸ்பண்டுக்கே ஓரளவுக்கு இந்த இன்ஸ்டலேஷன் ப்ராசஸ் எல்லாம் தெரியுங்கிறதுனால நான் வந்து ப்ராடக்ட்டுக்கு மட்டும்தான் பே பண்ணினேன். டெமோக்கும் இன்ஸ்டலேஷனுக்கும் நான் போகலை. பட் பெட்டர், உங்களுக்கு இன்ஸ்டலேஷன் இந்த ப்ராசஸ் எல்லாம் தெரியலனா நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா ரொம்ப ரொம்ப டைம் எடுத்தது, ரொம்ப காம்ப்ளிகேட்டடாகவும் இருந்தது. நைட்டு 7 o'clock ஸ்டார்ட் பண்ணி ஆல்மோஸ்ட் 11 o'clock ஆகிடுச்சு இது முடிக்கும்போது. என் பொண்ணும் பையனும் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஹஸ்பண்டுக்கு. இவ்வளோ கஷ்டப்பட்டு அசம்பிள் பண்ணதுக்கப்புறம் பார்க்கும்போது ரொம்ப சாட்டிஸ்ஃபையிங்காக இருந்தது. இதில் வந்து 2 ட்ராவ் கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப ஸ்பேஷியஸாகவே இருக்குது. ஓரளவுக்கு மீடியமான சைஸ் இருக்கிற பொருளெல்லாம் இதில் நம்ம வச்சுக்கலாம். பட் இதில் ஒரு சின்ன மிஸ்டேக் நான் என்ன பார்த்தேன், நான் என்ன இதை கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம் அப்படின்னு நினச்சேன்னா, கொஞ்சம் ஹைட்டு கம்மியாக இருந்தது. ஹைட்டு கொஞ்சம் இருந்ததுன்னா பார்க்குறதுக்கு நல்லாவே இருந்திருக்கும். இதனோட ப்ரைஸ் வந்து 5224 நான் ஆர்டர் பண்ணப்போ. ஃபஸ்ட்டு ஒரு வெட் கிளாத்தை நல்லா புழிஞ்சு எடுத்துகிட்டு நான் இதெல்லாம் அழுக்கெல்லாம் தொடச்சி எடுத்துட்டேன். தண்ணியெல்லாம் போட்டு தொடச்சிடாதீங்க, ஏன்னா இது ப்ராப்பர் வுட்டு கிடையாது. பவுடர்ட் ஃபார்ம் ஆஃப் வுட் மெட்டீரியல்னு சொல்லலாம். இந்த பவுடரெல்லாம் கம்ப்ரெஸ் பண்ணி ஒரு வுட் மாதிரி ரெடி பண்ணுவாங்களே, அது அப்படி சொல்லலாம். ஃபுல்லாக ட்ரை ஆனதுக்கப்புறம் இந்த டிவி யூனிட்டை வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே நான் அழகுபடுத்தினேன்.
இந்த பொருளெல்லாம் வச்சதுக்கப்புறம் இந்த டிவி யூனிட்டோட லுக்கு கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ண மாதிரி இருந்தது. இது என் ஹஸ்பண்ட் வந்து என்னோடய என்கேஜ்மெண்ட்டுக்கு ப்ரெசென்ட் பண்ணது. 14 வருஷமாக காப்பாற்றி வச்சிட்ருக்கேன். இப்போ தான் வெளியே எடுத்து இந்த டிவி யூனிட்டில் வைக்கலான்னு வச்சுருக்கேன். இதுதான் ஓவரால் லுக்கு. நல்லா அழகாக சாட்டிஸ்ஃபையிங்காக இருந்தது. கீழே இந்த ட்ராவில் என்னோடய ஹேண்ட்பேக்கு, ஸ்லிங் பேக்கு, அம்பர்லா அதெல்லாம் இங்கே நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டேன். இந்த சைடு நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற ஏதாவது பேக்ஸ் எல்லாம் அவசரத்துக்கு எடுக்கணுங்கிறதெல்லாம் இந்த சைடு நான் ட்ராவில் வச்சுக்கிட்டேன். நான் இப்போ காமிச்ச இந்த 4 அமேசான் ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லிங்க் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் கமெண்ட்டில் லிங்க் ஷேர் பண்ணுறேன். ஓகே தான், இந்த சின்ன டிவிக்கு இந்த சின்ன டிவி யூனிட் வந்து ஆப்டாக பொருந்திருச்சு. இந்த 4 ப்ராடக்டோட ப்ரைஸ் ஓவராலாக பார்க்கும்போது ஒரு அரவுண்ட் 14,000 வந்துச்சு. பட் நான் அந்த ஒரு க்ளோசெட் வந்து ரிட்டர்ன் பண்ணதுனால ஒரு 3,000 எனக்கு சேவ் ஆயிடுச்சு. இந்த 4 ப்ராடக்ட் நான் எதுக்கு ஆர்டர் பண்ணால் மெயினாக ஸ்பேஸ் சேவிங்காக. செகண்ட்ரியாக பார்த்தோம்னா பார்க்குறக்கு நல்லா ப்ளீஸிங்காக அப்பீலிங்காக நம்ம வீடு இருக்கணுங்கிறதுக்காக தான் இதை நான் ஆர்டர் பண்ணேன். என்னோட இந்த அன்பாக்சிங் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் தட்டி விட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை எனக்கு கொடுங்க. நெக்ஸ்ட் ஒரு vlogல உங்களெல்லாம் மீட் பண்ணுறேன். பாய்.